அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க கனடாவுல G7 மாநாடு அப்படிங்கிறது நடக்கப் போகுது. அதுல கலந்துக்கிறதுக்காக நம்ம பிரதமர் போயிருக்கிறார். சரிங்களா? G7 மாநாடு அப்படின்னா, G7 நாடுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, அடுத்தது கனடா. ஓகேங்களா? அட்லாண்டிக் ஓஷனோட அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, USA, கனடா. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, UK, பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி இவங்க 4 பேர் வந்துருவாங்க. சரிங்களா? யுகே, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி. அடுத்ததா நம்ம சைட்ல இருக்க பார்த்தீங்கன்னா, ஜப்பான். சரிங்களா? இந்த 7 நாடுகள தான் நம்ம G7 நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இப்ப G7 மாநாடு எங்க நடக்கப் போகுது அப்படின்னா, கனடால நடக்கப் போகுது. ஓகேங்களா? கனானாஸ்கிஸ் அப்படிங்கிற இந்த சிட்டி. ஓகேங்களா? கனானாஸ்கிஸ் சிட்டி கனடால நடக்கப் போகுது. போன வருஷம் இட்டாலில நடந்துச்சு இல்லையா? போன வருஷம் வந்து இட்டாலில நடந்திருக்கும். அதான் G7ஓட 50வது மாநாடா இருந்துச்சு. ஓகேங்களா? இட்டாலி அப்புலியா அப்படிங்கிற சிட்டி இட்டாலில நடந்திருக்கும். சரியா? அதுக்கு முன்னாடி ஹிரோஷிமா ஜப்பான்ல நடந்திருக்கும் 49வது மாநாடு. இந்த 49வது மாநாடு எங்க நடந்துச்சுங்கிறது போன வருஷம் குரூப் 4ஓட எக்ஸாமோட கேள்வி. சரியா? அப்ப 50, 51லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். சரியா? கனானாஸ்கிஸ் கனடா இந்த வருஷம் நடக்கிறது. ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டிஎன் அப்பெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இருக்காங்க. ஓகேங்களா? டிஎன் அப்பெக்ஸ் வந்து யாரோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா, சென்னை ஐஐடியோட. டிஎன் அப்பெக்ஸ்னா யாரு? என்ன வொர்க் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன். அவங்க தான் டிஎன் அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன். ஓகேவா? ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் டிஎன் அப்பெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். தமிழக அரசாங்கத்துக்கு கீழ செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அ ஃபுட் ப்ராடக்ட்ஸ வந்து வேல்யூ அடிஷன் பண்றது, மதிப்பு கூட்டல் செய்றது, அ அது பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஆக்சஸ் ஏற்படுத்தி குடுக்கறது, பேக்கேஜிங், பிராண்டிங் இந்த மாதிரியான வொர்க் எல்லாம் வந்து டிஎன் அப்பெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ எக்ஸ்போர்ட் ஓரியன்டடா டெவலப் பண்ணணும். அதுதான் இவங்களோட முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ கம்மி பண்றாங்க. ஓகேங்களா? போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் இன் தி சென்ஸ் நமக்கு தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு அறுவடைக்கு பிந்திய இழப்புகள வந்து கம்மி பண்றாங்க. இது எல்லாமே இவங்களுடைய பணிகள்ல இருக்கு. சரிங்களா? உங்களோட அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இருக்கும். ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? இவங்க சென்னை ஐஐடியோட இவங்களோட வொர்க்க வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. அதனால தான் இத நம்ம பார்க்குறோம். இதுல நம்ம இன்னும் கூடுதலா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஎன் அப்பெக்ஸோட நமக்கு அவங்களுடைய இந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்ஜெக்டிவ்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரமோட் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் இன் த ஸ்டேட். ஓகேங்களா? ஃபுட் ப்ராசஸிங்க ப்ரமோட் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ட ப்ரமோட் பண்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். இத டெவலப் பண்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ், ப்ராசஸிங் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ரிலேட்டடான வொர்க் எல்லாமே பண்றாங்க. அதே மாரி மினிமைஸ் தி வேஸ்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு புரொடியூஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. வேஸ்டேஜஸ கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டிக்ரீசிங் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ். ஓகேவா? இந்த ஹிண்ட் மாரி எழுதிக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? அறுவடைக்கு பிந்தைய அந்த இழப்புகள கம்மி பண்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கவுட்டிங் ஃபார் மாடர்ன் டெக்னாலஜிஸ் இன் த ஃபுட் ப்ராசஸிங் செக்டார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? புது புது டெக்னாலஜிஸ என்னெல்லாம் வந்திருக்கு, ஃபுட் ப்ராசஸிங் அந்த உணவு சார்ந்த துறையில என்ன மாதிரியான புது டெக்னாலஜிஸ்லாம் உலகளாவிய அளவுல வந்திருக்கு. அத எப்படி நம்மளோட ஸ்டேட்டுக்குள்ள இன்கார்ப்பரேட் பண்ண போறோம். உள்ள கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது சப்போர்ட் பண்றாங்க. எப்படின்னா இன்சென்டிவ்ஸ் மூலியமா, அசிஸ்டன்ஸ் மூலியமா சப்போர்ட் பண்றாங்க. எதுக்கு கீழ அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் பாலிசி 2018க்கு கீழ இவங்க பினான்சியல் இன்சென்டிவ்ஸ் அதெல்லாம் குடுத்து, இந்த ஃபுட் ப்ராசஸிங் செக்டார வந்து டெவலப் பண்றாங்க. சரியா? அடுத்தது மானிட்டரிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் வேரியஸ் கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் ஆன் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அரசாங்கத்தினுடைய இந்த துறைக்கான திட்டங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அத மானிட்டர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் யார் தான் பண்றாங்க? இந்த ஃபுட் ப்ராசஸிங் செக்டார் தான் வந்து பண்றாங்க. ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, புரமோட்டிங் அண்ட் ஃபெசிலிட்டேட்டிங் அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்போர்ட் பை பில்டிங் த கெப்பாசிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஓகேங்களா? அதாவது வெவ்வேறு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டுக்குள்ள வரக்கூடிய பொருட்களுக்குன்னு ஒரு தரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தரத்துல நம்ம ஃபார்மர்ஸ் வந்து
ப்ராடக்ட்ட ரெடி பண்ணணும். அந்த தரத்துல நம்மளுடைய ஏற்றுமதியாளர்கள் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான ட்ரெய்னிங் ஆக்டிவிட்டீஸ், கெப்பாசிட்டி பில்டிங் எல்லாமே வந்து பண்றாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டூ கிரியேட் பிளாட்ஃபார்ம் டூ ஃபெசிலிட்டேட் இ-காமர்ஸ், ட்ரேசபிலிட்டி அண்ட் டேட்டாபேஸ் மெயின்டனன்ஸ். ஸோ அந்த காமர்ஸ் ஐ மீன் சந்தைப்படுத்துறது, அதே மாரி டேட்டாபேஸ் மெயின்டனன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி குடுக்குறாங்க இவங்க. அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்துக்குமே அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது இந்த துறையில எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ இன்கிரீஸ் பண்றது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ட்ரெய்னிங்ஸ் குடுக்குறாங்க. ட்ரெய்னிங், கெப்பாசிட்டி பில்டிங் குடுக்குறாங்க. யாருக்கெல்லாம்னா ஃபார்மர்ஸ்க்கு, ஃபார்மர் புரொடியூசர் ஆர்கனைசேஷன்க்கு, ஆன்ட்ரபிரினியர்ஸ்க்கு, எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெய்னிங்க வந்து குடுக்குறாங்க. அதே மாரி ரெய்சிங் ஸ்டேட் ஜிடிபி த்ரூ ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் எக்ஸ்போர்ட். இந்த பாயிண்ட் வந்து எல்லா அமைப்புகளுக்குமே காமனா இருக்கும். அவங்களுடைய துறைகள்ல அ வளர்ச்சிய கொண்டு வரது மூலியமா மாநிலத்தோட மொத்த ஜிடிபில வளர்ச்சிய கொண்டு வரணும் அப்படிங்கிறது. சரியா? ரெய்சிங் ஸ்டேட் ஜிடிபி த்ரூ ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் எக்ஸ்போர்ட் செக்டார்ஸ் அப்படிங்கிறதும் இவங்களோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ். சரியா? இப்ப நமக்கு எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ஜெக்டிவ்ஸ் தான் கேட்பாங்க. அப்படியே இதுலேருந்து ஒரு 4 பாயிண்ட், 3 பாயிண்ட் எடுத்து வச்சு 3 ஸ்டேட்மென்ட்டா குடுத்து நமக்கு அப்படியே கேட்பாங்க. இந்த மாரி இருக்கக்கூடிய அமைப்புகள் செய்தித்தாள்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப அத எடுத்து பார்த்துக்கிட்டா போதும். எல்லா அமைப்புகளுக்குமே நம்ப இந்த மாதிரியான விஷயங்கள பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. சரிங்களா? டிஎன் அப்பெக்ஸ் அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் புரமோஷன் கார்ப்பரேஷன். சரியா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறளுக்கு முன்னாடி ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாதம் ரூ. 1000 வழங்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட தமிழகத்தில ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட 7,618 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 உதவித்தொகைய தமிழக அரசாங்கம் வழங்க இருக்காங்க. அந்த திட்டத்தினுடைய தொடக்கம் நேத்து இருந்திருக்கு. சரியா? அததான் குடுத்திருக்காங்க. அடுத்தது அடுத்து என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. முயற்சி, நிறைந்த அறிவு என்று சொல்லப்படும் இரண்டினையும் உடைய இடைவிதா இடைவிடாத செயலால் ஒருவனுடைய குடி உயர்ந்து விளங்கும். ஒருத்தருடைய குடி அவங்களுடைய குடும்பம் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னா, முயற்சியும், நிறைந்த அறிவும் இருக்கக்கூடிய ஒருவன் இடைவிடாம அவனுடைய முயற்சிய பண்ணிக்கிட்டே இருந்தா, இடைவிடாம அவனுடைய செயல செஞ்சுகிட்டே இருந்தா, அவனுடைய குடி உயர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 1022 அதிகாரம் குடி செயல் வகை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அணு ஆயுத இருப்பை அதிகப்படுத்திய இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ, சிப்ரி அப்படிங்கிற அமைப்பு இந்த ஒரு அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய அறிக்கைப்படி உலகத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 9 நாடுகள் கிட்ட இந்த அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல அதிகமா யார் அணு ஆயுதங்கள வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா 4000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. அமெரிக்கா 2வது இடத்துல, சீனா 3வது இடத்துல இருக்காங்க. இதுல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6த் பிளேஸ்ல நம்ம இருக்கோம். இந்தியா 6வது இடத்துலயும், பாகிஸ்தான் 7வது இடத்திலயும் வந்து இருக்கு. இந்தியா கிட்ட 180 அணு ஆயுதங்கள் இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 170 அணு ஆயுதங்கள் வந்து இருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1974ல ஆப்பரேஷன் ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிறத போட்டிருப்போம் நம்ப. சரிங்களா? முதல்ல இந்த அணு ஆயுதத்த டெஸ்ட் பண்ணது அப்பதான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அப்புறம் 1998ல நம்ப ஆப்பரேஷன் சக்தி எல்லாமே பொக்ரான்ல நடந்த ஆப்பரேஷன் தான். சரிங்களா? 2 அணு ஆயுத சோதனைகள வந்து நம்ம பண்ணியிருப்போம். அதே மாரி இந்தியா வந்து நியூக்ளியர் நான் புரோலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி இருக்கு. ஓகேங்களா? அதாவது அ அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கையெழுத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்டரி டூ நியூக்ளியர் நான் புரோலிஃபரேஷன் ட்ரீட்டி. சரியா? இந்த ஒப்பந்தம் எப்ப கையெழுத்தாயிருக்கும் அப்படின்னா, 1968ல கையெழுத்தாயிருக்கும். சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி.